இன்றைய தலைப்பு செய்திகள். தேவக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் பரபரப்பு அறிக்கை. திருப்பரங்குன்றத்தில் அதிரடி, ரூபாய் 50 லட்சம் பறிமுதல். திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய கோரிக்கை. தமிழக அரசியலில் பரபரப்பான தேர்தல் களம் தற்போது மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி நோக்கி திரும்பியுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதாக எழுந்துள்ள புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்களிடமிருந்து பெரும் தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு சென்றுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது அனல் பறந்து வருகிறது. திமுக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா தங்கபாண்டியன் அவர்களின் ஆதரவாளர் ஒருவரிடமிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் திரு CTR நிர்மல்குமார் மற்றும் அக்கட்சியின் தொண்டர்கள் இணைந்துதான் திமுக தரப்பினரை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். காவல்துறை 50 லட்சம் என்று குறிப்பிட்டாலும் அங்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்கள் கசிந்து வருவது கூடுதல் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் குற்றச்சாட்டு. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் மிக கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது: திமுக அரசு தங்களின் அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலை சந்திக்காமல் பணபலத்தை கொண்டு வெற்றி பெற நினைக்கிறது. காவல்துறையினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. முறையாக விசாரணை நடத்தி விதிமீறலில் ஈடுபட்ட கிருத்திகா தங்கபாண்டியனை உடனடியாக தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். வெற்றி தலைவர் விஜயின் ஆலோசனையின் பேரில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் பின்னணி மற்றும் விசில் புரட்சி. தேர்தல் களத்தில் நிலவும் இத்தகைய முறைகேடுகளை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் என்று கூறியுள்ள தேவக பொதுச் செயலாளர் வரும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் நிகழ்த்துவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுகவின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விசில் புரட்சி மூலம் தமிழகத்தில் ஒரு புதிய மக்களாட்சி மலரும் என்றும், இந்த தேர்தலோடு திமுக வனவாசம் செல்வது உறுதி என்றும் அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். பண பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எடுக்க போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திமுக வேட்பாளர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை பாயுமா அல்லது விசாரணை வேறு திசையில் செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.